நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தான் இந்திரா. பயந்துட்டேன். இப்படி பயந்து நீயே நடந்தது எல்லாருக்கும் சொல்லிடுவ போல இருக்கே. என்ன நைட் தூங்குனியா? ஏய் இந்திரா, ரிலாக்ஸ்டா இரு. நீ எந்த தப்பும் பண்ணல. ஆனா பயமா இருக்கு ஜனனி. ஏய் எதுக்கு பயம்? நீ அவனை கொன்ன? இல்ல, நான் இல்ல. அப்புறம் என்ன? நான் அவனை அப்படி பார்த்தேன்ல. அதனால இப்ப என்ன? பார்த்த அவ்வளவுதானே. அதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஒண்ணு அவனை பிளாக்மெயில் பண்ணல, அவன் தான் உன்னை பிளாக்மெயில் பண்ணா. புரிஞ்சுக்கோ. எல்லாம் புரியுது, ஆனா பயமா இருக்கு ஜனனி. எல்லாம் புரிஞ்சும் பயமா இருக்குன்னா பிரச்சனை நம்ம கிட்டதான். வேற யாரும் வீட்டுல இல்லல்ல? இல்ல, அப்பா வாக்கிங் போயிருக்காரு, தாத்தாவும் கூட போயிருக்காரு. நீ காலேஜ் போகலையா? டைம் ஆகல? நான் போல. ஏய் எதுக்கு இப்ப தேவையில்லாம லீவ் போடுற நீ? தெரியல, அது அங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ண எனக்கு பயமா இருக்கு. முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. ஃபேஸ் பண்ண கஷ்டமா இருக்க அளவுக்கு நீ என்ன பண்ண? குணா செத்து போனது காலேஜ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. தெரியாம எப்படி இருக்கும்? ஐயோ, நான் உங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது? நீ எதுக்கு சொல்லணும்? இல்ல, நான் போல இன்னைக்கு. இந்திரா, நீ இப்ப போலனா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நீ ஒழுங்கா குளிச்சிட்டு கிளம்பு. நான் தான் கொலை பண்ணலையே, அப்புறம் எதுக்கு ஏன் மேல சந்தேகப்படணும்? பிராக்டிகலா அதுல இருக்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கோ. நீ எதுவும் பண்ணலனாலும் நீ பாடியை ஃபர்ஸ்ட் பாத்திருக்க. அதை நாம வெளியே சொன்னா தேவையில்லாம என்கொயரி அது இதுன்னு நாம அட்டெண்ட் பண்ண வேண்டி வரும். அதனால நாம சொல்லல. வீடியோ வச்சு குணா உன்னை மிரட்டினது அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது அவங்க சொல்லவும் சான்ஸ் இருக்கு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல, ஆனாலும் தேவையில்லாத தொந்தரவு வரும். எதுக்கு வம்பு? நீ பாட்டுக்கு காலேஜுக்கு போ, எப்பவும் போல இரு. எதுவும் நடந்த மாதிரி நீ காட்டிக்காத. பயமா இருக்கு ஜனனி. பயமா இருக்குன்னு இன்னொரு தடவை சொன்ன நீ உத வாங்க போற இந்திரா. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி கேளு, ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேவா? நேத்து நீ காலேஜ்ல இருந்து எங்கேயுமே போகல, நேரா வீட்டுக்கு வந்த, தூங்குன, இப்ப காலேஜுக்கு போற, அவ்வளவுதான். ஓகே? இத நீ திரும்ப திரும்ப உனக்குள்ளேயே நீ சொல்லிக்கிட்டே இரு. நீ எங்கேயுமே போகல, எதையுமே பார்க்கல. ஞாபகத்துல இருக்க மத்த எல்லா விஷயத்தையும் எரேஸ் பண்ணிடு. குட். இப்ப சமத்த காலேஜுக்கு கிளம்புவியா? என்ன இந்திரா, நான் இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்ஜினியரிங் படிச்சா பாஸ் ஆக முடியாது, பாஸ் ஆனாலும் வேலை கிடைக்காது. வேற என்ன பண்ணலாம்? பேசாம சினிமாவுக்கு போய் ஹீரோ ஆயிடலாம். அதுக்கு நம்ம இப்பயே உட்காந்து கதை எழுதினாதான் கரெக்டா இருக்கும். என்ன கதை? ஹாய் சிவா. ஹாய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் சிரிக்கிற போல. சரி உட்காரு. சிட் டவுன். ஏன் நான் சிரிக்கவே இல்லையா என்ன? எங்க சிரிச்ச? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருந்த. அது மட்டுமா, என்ன திட்டிட்டு வேற தானே இருந்த. சாரி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆனா சிவா, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு 2 வார்த்தை நல்லா சொல்லலாம்.
ஹாப்பி டேஸ் வித் சிவா அப்படின்னு ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் கூட போடலாம். நேத்து உன்னை திட்டிட்டதுக்கு அப்புறம் கூட நான் கொஞ்சம் ஃபீல் பண்ண தெரியுமா? ஆனா நம்புற மாதிரியே இல்லையே. ஏன் நம்ப மாட்ட? நேத்து மட்டும் இல்ல, சில பல நாட்களாகவே என்ன திட்டிட்டு தான் இருக்க. ஆனா நேத்து ஒரு நாள் மட்டும் என்ன திட்டினதுக்கு ஃபீல் பண்றேன்னா மத்த நாளுக்கெல்லாம் யார் ஃபீல் பண்ணுவாங்க? இல்ல நான் பொதுவா தான் கேக்குறேன், மத்த நாளுக்கெல்லாம் யார் ஃபீல் பண்ணுவாங்க? சாரி சிவா. இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்னவோ? எதுக்கு காரணம்? இல்ல ஒரே நாள்ல எல்லாமே மாறுதே, அதனால கேட்டேன். சரி, நேத்து வீட்டுக்கு போனியா? ஏன் சந்தேகமா கேக்குற? வீட்டுக்கு போகாம வேற எங்க போவாங்களா? சந்தேகம்லாம் இல்லையே, சாதாரணமா தான் கேட்டேன் நானு. வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே, அதனால போனியா இல்லையான்னு கேட்டேன். வீட்டுக்கு போனதுனாலதான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கேன். அது ஏன் இவ்வளவு டென்ஷனா சொல்ற? டென்ஷனா? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். அது உன்னை டென்ஷனா பார்த்து பார்த்து உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே தோணுது. அப்புறம் நம்ம மாமா எப்படி இருக்காரு? யாரு சொல்ற? தாய்மானவன், உங்க டாடி. அவருக்கு என்ன, நல்லாதான் இருக்காரு. அவர்லாம் நல்லா இருக்கணும். அவர்லாம் நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கேன், நான் எல்லாம் நல்லா இருக்க முடியும். சிரிப்பு வரலன்னு வச்சுக்கேன், ப்ளீஸ் இந்த மாதிரி சிரிக்காத. கஷ்டப்பட்டு சிரிக்கும் போது ஃபேஸ் ரொம்ப கன்றாவியா இருக்கு. சரி சரி, கூல் கூல். நீ எப்படி சிரிச்சாலும் யூ லுக்கிங் பியூட்டிப்பா. இந்திரா, நான் சரியா தூங்கி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? ஏன்? நீ என்கிட்ட சரியாவே பேசுறதே இல்ல, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குன்னு நினைச்சு நினைச்சு தூங்குறதே இல்ல. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொல்லிட்ட, இருந்தாலும் உள்ள ஒண்ணு இருக்குல்ல, எஃப்ல கூட ஆரம்பிக்கும் ஃபீலிங்ஸ், அது இருக்குன்னு சொல்லவே இல்லையே. சாரி சொல்லிட்டேன்னு அன்னைக்கு நான் விட்ட தூக்கத்தெல்லாம் இனி போய் நான் தூங்க முடியுமா? அதனால நீ தான் அதெல்லாம் பார்த்து செய்யணும். மச்சி, இங்க என்ன பண்ற? கிளம்பலையா? டேய், இப்பதான்டா வந்தேன், அதுக்குள்ள கிளம்பலையான்னு கேக்குற? காலேஜ் லீவுடா. ஏன்? ஃப்ரெண்டு கேட்டு போய் பாரு, பாதி பேர் கிளம்பிட்டாங்க. இங்க உட்காந்தா எப்படி தெரியும்? அறுக்காம என்ன விஷயம்னு சொல்ற? ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் இருக்கான்ல குணா. ஆமா, அவன் செத்துட்டானாண்டா. குணா செத்துட்டானா? எப்படிடா? எப்படின்னு தெரியலடா, வீட்டுல செத்து கிடந்தானா. மர்டர்னு சொல்றாங்க, எப்படின்னு தெரில. காலேஜ் லீவ் விட்டாங்க. நான் கிளம்புறேன், நீ வரியா? நீ போ, நான் வரேன். சரிடா, பாய். குணா செத்துட்டானா? கேட்டேன். ஏய், குணா செத்துட்டானா? ரியாக்ஷனே இல்லாம இருக்க. இல்ல, திடீர்னு இப்படி கேள்விப்பட்டதும் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஷாக்கா இருக்கு. உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி வேற எங்கனா போய் வாலாட்டி இருப்பான், அதான் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுதுரா, அவன் ஏதோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான்னு. ஆனா இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இந்திரா, அவன் செத்து போறான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கா? எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அவன் செத்து போறான்னு உனக்கு உள்ளுணர்வு சொல்லியிருக்கோம், அதனாலதான் நீ இவ்வளவு ரிலாக்ஸா இருந்த. சரி விடு, கூட படிச்சவன் செத்துட்டானேன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வருத்தப்படுறதுலாம் ரொம்ப தப்பு இந்திரா. அவெல்லாம் உயிரோட இருந்திருந்தாலும் யாருக்குன்னா பெருசா தொலை கொடுத்து தான் இருந்திருப்பான். கடவுளா பார்த்து வச்சார் பத்தி ஆப்பு அப்படின்னு எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க வேண்டியதுதான்.
இருந்தாலும் யாரு கொலை பண்ணிருப்பாங்க? நான் கிளம்புறேன். ஏய் என்ன டிஸ்டர்ப் ஆயிட்டியா? அவனுக்குலாம் வருத்தப்பட்டேன்னு வச்சுக்க, நம்மளுக்கு தான் பாவம் வந்து சேரும். அவனை யாரும் கொலை பண்ணலன்னு வச்சுக்க, நானே அவனை கொலை பண்ணிருப்பேன். நான் சும்மாலாம் சொல்ல, சீரியஸாவே தான் சொல்றேன். இப்போ ஒரு வேலை மிச்சம் நினைச்சுக்க வேண்டியதுதான். ஏய் எங்க போற? ஹாஸ்டலுக்கா? இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். சரி கிளம்பு, அதான் பெட்டரா இருக்கும். நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், பசங்களை வேற பார்க்கணும். நீ கிளம்பு. சரி. சரி நான் வேணா வீட்டில் ட்ராப் பண்ணவா? இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். பாய். ஓகே பாய். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே ஃபைனலி பொறுக்கி குணா செத்துட்டானாடி. எப்படிடி? தெரியலடி. அவன் பண்ற பொறுக்கித்தனத்துக்கு செத்தாலும் சந்தோஷம்தான். இனி காலேஜுக்கே விடிவு காலம் தான். அவன் ஆளும் அவன் பார்வையும். இங்க உட்கார்ந்துருக்கிறவனுங்களும் அந்த குணாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னடா அது? நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தவன்டா, திடீர்னு செத்த எப்படிரா? எனக்கு என்ன பண்றேனே தெரியல, நம்பவும் முடியல. குணாவுக்கு எப்படி? ராஜு தான்டா ஃபோன் பண்ணா, என்னால பைக்கே ஓட்ட முடியல. எப்படி செத்து போனான்னு தெரியுமாடா? தெரியலடா, மர்டர்னு சொல்றாங்க. மர்டரா? அப்புறம் அவன் சூசைட் பண்ணியாட செத்துருக்க போறான். நீ கடைசியா அவனை எப்படா பார்த்த? காலேஜில் பார்த்ததுதான்டா. நானும் அவனை அப்ப பார்த்தது தான்டா. ஈவினிங் ஜாலியா தான்டா போனா, அதுக்குள்ள என்னடா இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. யோசிச்சு யோசிச்சு தலை தான் வலிக்குது. அப்போ நம்ம போவேணாமா? போணுமா? டேய் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, போகாம? டேய் போலீஸ் என்கொயரிடா, வேண்டாம்டா. அதுக்காக போகாம இருக்க முடியுமாடா? இல்லடா, எப்படி நடந்ததுன்னே நமக்கு தெரியல. போலீஸ் கேஸ் வேற. நம்ம பேர் வெளியே வந்தா அவ்வளோதான்டா, எங்க அப்பா அடிச்சே கொண்டுருவாரு. அடிச்சாலும் பரவாயில்லடா, எங்க அப்பா அழுதே சாவடிச்சிருவான். அதான்டா நானும் பார்க்குறேன். போணுமா? போறேனாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போலீஸ் நம்மளை என்கொயரி பண்ணுவாங்கடா. ரொம்ப பயமா இருக்குடா. ஹேய் நம்ம ஃப்ரெண்ட்ரா அவன், பயந்தா எப்படிரா? எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதில் நம்ம பேர் வந்துச்சுன்னா படிப்பே போயிருண்டா. ஒன்றும் பண்ண முடியாது, லைஃபே போச்சு. எனக்கு என்னமோ அந்த இந்திரன் மேலதான் டவுட்டா இருக்கு. நேத்து அவன் அவளைதான்டா பார்க்க போறேன்னு சொன்னான். ஆமாண்டா, என்கிட்டயே அதான்டா சொல்லிட்டு போனான். அவங்க அம்மா அப்பா வீட்டில் இல்லை, நைட்டு வர சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்தான்டா. அவன் தான்டா அவனை ஏதோ பண்ணிட்டான். அப்படியெல்லாம் சொல்ற? அதாண்டா நடந்திருக்க போது. இவ்வளோ வேலை பண்ணியிருக்காள அவ? எனக்கு தெரியும், 100% கன்ஃபார்மா சொல்லுவேன், அவ தான்டா அதை பண்ணியிருக்கணும். அவளை சும்மா விடக்கூடாதுடா. என்ன பண்ண போற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? அப்பவே சொன்னேன்டா, அவளை விட்டுரு, வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. கேட்டானா? அதுக்காக கொலை பண்ணுவாளா அவ? பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை செஞ்சிருக்கா பாத்தியா? ஆமாண்டா, கண்டிப்பா அவ தான் பண்ணியிருக்கணும். இல்ல அவ சொல்லி யாராவது பண்ணியிருக்கணும். அவளுக்கு தெரியாம நடந்திருக்க சான்ஸே இல்லடா. போலீஸ் நம்மளை குறைஞ்சா அவளை கை காட்ட வேண்டியதுதான். செத்தது நம்ம ஃப்ரெண்ட்ரா, எப்படிரா அவளை சும்மா விடுறது? மகா, டாக்டர் சொன்ன மெடிசன் அதில் இருக்கு, நர்ஸ் கிட்ட சொல்லிடு. நீ எங்க போற? எங்கேயும் போல. ஏன்? ஏன் நர்ஸ் கேட்டா நீயே சொல்லலாம்ல. எங்கேயாவது வெளியே போயிருக்கும்போது கேட்டா அப்ப சொல்லுன்னு. நீ தானே சொன்ன, நீ தான் எங்கேயும் போலன்னு சொன்னியே. ஆஹா, அம்மா தாயே, ஆளை விடு.
பாரதி, ஆ. உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து நைட்டு ஏன் வரல? அது நைட்டா சுபா இருந்தல்ல. நீ வரலங்கிறதுனால தானே சுபா இங்க இருந்தா? ஏய் இல்லையே, அவ இருக்கேன்னு சொன்னாலதான் நான் வரல. அப்புறம் ஏன் பாரதி வரமாட்டானான்னு என்கிட்ட கேட்டா? சும்மா கேட்டிருப்பா. நைட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏய் மகா, சொன்னேனே. எப்ப சொன்ன? நைட்டு சுபா கிட்ட சொன்னேன். அவன் மெசேஜ் பண்ணப்ப நீ வரலன்னு சொன்ன. ஏய் எப்ப சொன்ன? நைட் அப்படி எங்க போன? அது ஏன் வீட்டுக்கு தான். அங்க போய் தனியா என்ன பண்ண? அங்க போய் என்ன பண்ணுவாங்க? படுத்து தூங்குனேன். 7 மணிக்கே தூங்கிட்டியா? 7 மணிக்கு யாரு மகா தூங்குவாங்க? நீ தானே தூங்குனேன்னு இப்போ. அது 7 மணிக்கே போனது. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல வேலை இருந்ததா, அதை முடிச்சேனா. அப்புறம் அப்படி வீட்டுக்கு போனேன். டயர்டா இருந்துச்சு, தூங்கிட்டேன். நம்புற மாதிரி இல்லையே. ஏன் இல்ல? இல்ல, மத்த நாள்லாம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் போக மாட்ட. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டியே, அதான் கேட்டேன். அது கிளம்புறப்ப திரும்பி வந்துடலாம் நினைச்சேன் மகா, அதான் சொல்லல. அப்புறம் இடையில மூடு சேஞ்ச் ஆகி போயிட்டேன் வீட்டுக்கு. என்னமோ சொல்ற. ஏய் டெய்லியும் நாம தானே பேசிட்டு இருக்கோம். ஒரு நாள் சுபா கூட பேசிட்டு இருக்கியே, நான் எதுக்கு வேற கரணி மாதிரி வந்துகிட்டு நினைச்சேன். எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு பாரதி. ஏய் என்ன டவுட்டு? எங்கேயோ போயிருக்க, எதையோ பண்ணியிருக்க, அதான் இந்த மாதிரி திருன்னு முழிக்கிறேன். எங்க போன? என்ன பண்றதுக்கு? இடையில தர்மராஜனை பார்க்கணும் சொன்னாரு, அவர் வீட்டுக்கு வர சொன்ன. அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு போன் பண்ண மறந்துட்டேன். தர்மராஜன் வந்திருந்தாரா? ஏன் இங்க வந்தாரா? அவர் அங்க வந்தாருன்னு சொல்ற, அப்புறம் இங்க எப்படி வந்திருக்க முடியும்? என்னாச்சு பாரதி உனக்கு? ஏய் இங்க பாரு, வெட்டி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு மாத்திரை எப்ப போகணும்னு கேட்டு வந்துடுறேன். இரு. ஏய் இரு. சார். சார், இதான் அந்த பையனுடைய அப்பா சார். வீட்டில் வேற யார் இருக்கா? நானும் என் ஒய்ஃபும் தான் சார் இருக்கோம். அவங்க எங்க? கூப்பிடுறேன் சார். எந்த இடம்? அந்த ரூம் தான் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மர்டர் நடந்த அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் எங்கே போயிருந்தீங்க? காரைக்கால் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் சார்.
வரும்போது டைம் ஒன்று இருக்கும். 1 மணி இருக்கும் சார். அப்போ கொலை நடந்து 5 மணி நேரம் ஆயிருக்கு சார். அன்னைக்கு நீங்கள் போகும்போது உங்கள் பையன் குணா நார்மலாக இருந்தாரா? நல்லா தாங்க இருந்தா. எப்பவும் போல நல்லா கிண்டல் பண்ணி அரட்டை அடிச்சுக்கிட்டு தாங்க இருந்தா. இல்லை உங்கள் பையனுக்கு யாராவது கூட ஏதாவது ப்ராப்ளம், சண்டை, சச்சரவு என்னது? கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிற பையன் தான் சார். சின்ன சின்னதாக சண்டை போடுவான். ஆனால் அது கொலை பண்ணுற அளவுக்கு போகுமா சார்? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்களா? யாரையுமே கூட்டிகிட்டு வர மாட்டான் சார். ஓ சரி, மர்டர் நடந்த அன்னைக்கு வித்தியாசமாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஒரு பொண்ணு தான் சார் கொலை பண்ணிருக்கணும். அது எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நைட் நானும் இவரு இங்க ஒரு பொண்ணை பார்த்தோம். பொண்ணா? நாங்கள் வரும்போது கதவு திறந்திருந்தது சார். உள்ள வந்து பார்த்தா அவன் அப்படி கிடக்குறான் சார். அப்போ ஒரு பொண்ணு டக்குன்னு அந்த ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு ஓடுனா சார். அந்த பொண்ணு நீங்க பாத்தீங்களா? சத்தம் கேட்டு போறதுக்குள்ள அவ ஓடிட்டா. முதுகு பக்கம் தான் பார்த்தேன். எப்படி இருந்தாங்க? குள்ளமா இருந்தா. சின்ன பொண்ணுதான். ஜீனும் பிளாக் கலர் டி-ஷர்ட்டும் போட்டிருந்தா. ஓகே சார். இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு நீங்க பாத்திருக்கீங்களா? முகத்தை பார்க்கல, பின்னாடி தான் பார்த்தேன். நாங்க வரதுக்குள்ள ஓடிட்டா. அவ 2 வீலர்ல வந்திருக்கா. நாங்க வெளியில வரதுக்குள்ள அவ வண்டியில போயிட்டா. நம்பர் நோட் பண்ணீங்களா? அந்த இருட்டுல டென்ஷன்ல என்னால பார்க்க முடியல. ஓகே, இதானே உங்க பையனோட ரூம்? ஆமா சார்.